இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீஸாக எடுத்துகிட்டு பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா உருளைக்கிழங்கும் போட்டு வச்சுங்கம்மா. அதே மாதிரி ஈரப்பசம் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேம்மா. அதுக்கு வந்து 1 கப்பு கடலை மாவு, அதாவது 200 கிராம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பெருங்காயம் கொஞ்சம், ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாமா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்கம்மா. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நல்லா ஒட்டுமா. பொரிக்கிற அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துங்கம்மா. பாருங்கள், கடலை மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்து எண்ணெயில் சேர்த்துருங்க. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சிடணும், ஏன்னா டக்குன்னு வந்து கருகிடும். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி.